வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்ல தேவனே, இயேசு ராஜா, உமக்கு நன்றி 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 என்று சொல்லி துதிகளுப்புகிறோம் தகப்பனே. தேவாதி தேவனே, அன்பு நிறைந்தவரே, நியாயாதிபதியே, மாசற்ற துருகமே, உயர்ந்த அடைக்கலமானவரே, உம்மை துதிக்கிறோம். அகில உலகத்தின் தேவன் நீர், அதி வல்ல தேவனாக இருக்கிறீர். நீரே எங்கள் நேசகுமாரன் என்று சொல்லி மனுஷகுமாரனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே ரட்சகரே, உம்மை நன்றி 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 என்று துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே. மனு குலத்தின் பாவங்களை சுமந்த தேவாதி தேவனே, உம்மை துதிக்கிறோம். ராஜாதி ராஜாவே, இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்றவரே, அவனவன் கிரியைக்கு தக்க பலனும் என்னோடு வருகிறது என்று சொன்னீரே. நீதியோடும் சத்தியத்தோடும் பூமியை நியாயம் தீர்க்க வரும் கர்த்தாதி கர்த்தாவே, உமக்கே நாங்கள் துதி எழுப்புகிறோம் சுவாமி. நீதிமான்களை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி உம்முடைய மகிமையுள்ள ஸ்தானத்தில் மாசற்றவர்களாய் நிறுத்த வல்லவை உள்ளவரை துதிக்கிறோம் சுவாமி. உலகை மேற்கொள்ளும் அதிகாரத்தை பெற்று தந்த இயேசு ராஜா, உங்களுக்கு நன்றி 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 என்று சொல்லுகிறோம். உம்மை வாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம் ஆண்டவரை, உம்மை போற்றுகிறோம். வல்லமையின் மகுடமானவரே, வஸ்திரத்தின் ஓரத்திலும் வல்லமையை கொண்டவராய் வந்தவரை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் சர்வ வல்ல தேவனுடைய சுதந்திரங்கள், அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாக மாற்றி செட்டைகளின் கீழ் பாதுகாக்கும் கண்மலையாம் தேவனை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் மரண பரியந்தமும் தம்மை தாழ்த்தின அன்பை நினைத்து உமது பாதங்களில் நாங்கள் மன்றியிட்டு நன்றி என்று சொல்லுகிறோம் சுவாமி. விசுவாச வாழ்க்கையின் ஆழங்களுக்குள் ஊன்றி நிற்க கிருபை செய்யும் அத்திபார மூளை கல்லானவரே, நீரே சியோனில் உள்ள கல் என்று சொல்லி உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. கூப்பிட்ட குரலுக்கு செவி கொடுக்கிறவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத மெய்யான தேவன் நீர், ஞான ஒளி என்று சொல்லி உம்மை துதிக்கிறோம் ராஜா. நீரே பூரண வடிவானவர், சியோனில் பிரகாசிக்கிறவர், நன்றி அழிவில்லாத வார்த்தையானவரே, உம்மை துதிக்கிறோம் சுவாமி. நன்றி நன்றி நன்றி, எங்களுக்கு ஜீவனை தந்ததற்காக நன்றி என்று சொல்லி உம்மை துதிக்கிறோம். கர்த்தரை போல பரிசுத்தர் இல்லை 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 அல்லவோ, உம்மை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை தகப்பனே. எங்கள் தேவாதி தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை என்று உயர்த்தி நிற்கிறோம் சுவாமி. நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராய் இருங்கள் என்று உம்மை போல் உரைக்க வல்லவர் மகா பரிசுத்தர் எவரும் இல்லை என்று சொல்லி தனித்துவமான தேவனை உயர்த்துகிறோம் சுவாமி. பரிசுத்தத்தின் அலங்காரமே அது நீர் மாத்திரம் என்று சொல்லி துதிக்கிறோம். எங்கள் ஜீவியத்தின் அலங்கார கிரீடமாக இருக்கிறவரை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. எங்கள் நாட்களை பெருக பண்ணி ஆயுசின் வருஷங்களை விருத்தியாக்குகின்ற தேவாதி தேவன் நீர் ஒருவர் என்று சொல்லி உம்மை வணங்குகிறோம். சாகிறவனுடைய சாவை விரும்பாத தேவனுடைய வலது கரத்தில் தீர்க்காயுசை வைத்திருக்கிற தேவாதி தேவன் நீர் என்று சொல்லி உயர்த்தி நிற்கிறோம் ஐயா. தேவனே, உம்மை தேவன் என்று அறிந்து மகிமைப்படுத்துகிறோம். எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் பாராட்டின கிருபை, ஓ ராஜா நன்றி நன்றி, அதற்காக கோடான கோடி நன்றி என் தேவனே. நம்மை உண்டாக்கிய கர்த்தாவே, உமக்கு முன்பாக நாங்கள் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு தொழுவதே பாக்கியம் என்று கருதுகிறோம் சுவாமி. பூமியில் உமக்காக வாழ ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை எமக்கு அளித்தீரே. சர்வ வியாபி, மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவர் நீர், ஏக சக்கராதிபதி என்று சொல்லி உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் நீர் பெரியவர், தமது தேவனுடைய நகரத்திலும் பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர் நீர் என்று சொல்லி உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு ராஜா, உமக்கு நன்றி நன்றி நன்றி. என் இருதயம் உம்மை பற்றி தியானிக்கின்றது, என் இருதயம் உம்மை என்றும் நேசிக்கின்றது, என் இருதயம் உம்மை பற்றி தியானிக்கின்றது, என் இருதயம் உம்மை என்றும் நேசிக்கின்றது. நான் நடந்தாலும் நேசிக்கிறேன், அமர்ந்தாலும் யோசிக்கிறேன், படுக்கையிலும் தியானிக்கிறேன் தியானிக்கிறேன்.
எக்காலமும் கர்த்தரை நான் சோஸ்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் நாவில் இருக்கும். எக்காலமும் கர்த்தரை நான் சோஸ்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் நாவில் இருக்கும். இரவும் பகலும் துதித்திடுவேன், ராஜாமத்தில் துதித்திடுவேன், அனுதினமும் துதித்திடுவேன், துதித்திடுவேன். கோழிதன் குஞ்சுகளை சேர்ப்பது போல் உன்னத மறைவினில் சேர்த்திடுவார். கோழிதன் குஞ்சுகளை சேர்ப்பது போல் உன்னத மறைவினில் சேர்த்திடுவார். கழுகை போல பறந்திடுவேன், மான்களை போல ஓடிடுவேன், ஜீவ தண்ணீர் பருகிடுவேன், பருகிடுவேன். உள்ளங்கையில் வரைந்தென்னை ஏந்திடுவார், எத்தீங்கும் அழுதாது காத்திடுவார். உள்ளங்கையில் வரைந்தென்னை ஏந்திடுவார், எத்தீங்கும் அழுகாது காத்திடுவார். போகையிலும் வருகையிலும் அவர் சமூகம் என் முன்னே, போகையிலும் வருகையிலும் ஏந்திடுவார். வியாதிகளை என்னை விட்டு நீக்கிடுவார், தழும்புகளால் என்னை சுகமாக்கிடுவார். வியாதிகளை என்னை விட்டு நீக்கிடுவார், தழும்புகளால் என்னை சுகமாக்கிடுவார். அவர் சட்டையின் நிழலில் ஆரோக்கியம், நீதியின் சூரியன் என் மேல் உதிக்கும், நீதியின் சூரியன் என் மேல் உதிக்கும், பூரண சுகம். ஆம் தகப்பனே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. தழும்புகளால் சுகமாக்கின யெகோவா ராஃபா என்ற நாமத்தை உடைய தேவாதி தேவனே, உமக்கு நன்றி, 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 நன்றி. செய்கைகளில் நீர் சத்தியவானாக இருக்கிறீர். எங்களை சேதமின்றி காக்கிற கர்த்தாதி கர்த்தாவே, நீரே சேனைகளின் அதிபதி என்று சொல்லுகிறோம். ஞானத்தில் வல்லவர் நீர், ஞானத்தை எங்களுக்கு போதிக்கிற தேவாதி தேவன், தனிமையில் எங்களுக்கு துணையான தகப்பனே, உம்மை நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லி எங்களை தயவாய் நினைத்த அப்பா பிதாவே, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. எங்களுக்கு தீபமாய் ஒளி தருகிற தீர்க்காய் சாணுவரே, உம்மை துதிக்கிறோம். தெய்வமே இயேசுவே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. தெய்வ குமாரனே, உமக்கு நன்றி அப்பா. நீர் செய்த தியாகத்துக்காக நன்றி என்று சொல்லி எல்லா துதிக்கன மகிமைக்கும் பாத்திரர் நீர் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் வணங்கி நிற்கிறோம் எங்கள் அருமையான பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேங்க்யூ அஞ்சலி சிஸ்டர். ஆண்டவர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தை நிறைவ ஆசீர்வதிப்பாரா. தொடர்ந்து நாங்கள் துதியில் கூட கடந்து செல்வோம். சிஸ்டர் ஜேன் மோகன், நீங்க கொஞ்சம் ஒரு 5-6 minutes துதிக்கிறீங்களா? துதிச்சு ஒரு பாட்டு பாடுங்க ப்ளீஸ். Praise Lord, Pastor. Praise Lord, sister. Hallelujah. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வேலையில கூட எங்களை ஆண்டவரே ஒரு விசை நீங்க நினைத்தருளின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அன்பின் தெய்வமே இயேசுவாமி, நன்றியோடு துதிக்கிறோம். ஏசப்பா, என்ன பலத்தால் இடைக்கட்டி என் வழியை சபைப்படுத்துகிற தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, என் கால்களை மான்களுடைய கால்களை போல ஆக்கி என்னுடைய உயர் தலங்களில் என்னை நிறுத்துகிறவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் கால்கள் வல்வாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். எனவே
உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். என் யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைக்கட்டி என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்கு பண்ணினவரே, உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஜனங்களின் சண்டைகளுக்கு நீர் என்னை தப்புவித்தீர், ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக்குகிறீர், ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அந்நியரும் எனக்கு இச்சகம் பேசி அடங்குகிறார்கள், ஆகவே ஸ்தோத்திரம். எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீரே, பரிசுத்தர், பரிசுத்தர். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்மை நோக்கி கூப்பிட்டு ஆண்டவரே தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். ஏசப்பா, அதற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, எங்களுடைய பிதாக்களும் இடத்தில் நம்பிக்கை வைத்தார்களே, நம்பின அவர்களை நீங்க விடுவித்தீங்களே, ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை நீர் அற்பமாய் எண்ணாமலும் ஆண்டவரே சப்பா அருவருக்காமலும் இருக்கிறீங்க, அதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உபத்திரப்பட்டவனுக்கு உம்முடைய முகத்தை மறைக்காமல் இருந்த தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கர்த்தாவே, நீர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமாய் இருக்கிறீர், எனவே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் என் ஜீவனின் பலனானவர், ஆகவே ஆண்டவரே நான் அஞ்ச மாட்டேன் ஏசப்பா, அதற்காய் ஸ்தோத்திரம். என் சத்துருக்கள் என் மாம்சத்தை பட்சிக்க நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள், ஆகவே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தீங்கு நாளில் நீர் என்னை உம்முடைய கூடார மறைவில் ஒளித்து வைத்து என்னை கண்மனையின் மேல உயர்த்தினீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டால் ஆண்டவரே, நீங்க என்னை சேர்த்து கொள்றீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் என்று சொன்னீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உமக்கு பயந்து உமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கிறவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லையே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருந்தாலும் அவைகளிலிருந்து கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்ற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். என் நீதியை வெளிச்சத்தை போலவும் என் நியாயத்தை பட்டப்பகலை போலவும் விளங்கு பண்ணுவீராகவே ஸ்தோத்திரமா கர்த்தாவே. கர்த்தாவே, நீர் நீதிமான்களை துன்மார்க்கரின் கையில் விடுவதில்லையே, அதற்காய் ஸ்தோத்திரம்பா. நீதிமான்கள் ஆண்டவரே அப்பா மெய்யாய் பூமியில் பலன் உண்டு அவங்களுக்குன்னு சொல்லி இருக்கிறீங்களே கர்த்தாவே. பழி வாங்குதல நீதிமான் காணும் போது மகிழ்வான், அவன் தன் பாதங்களை துன்மார்க்கருடைய இரத்தத்துல கழுவான் என்றதற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனுள்ள கேதுருவை போல் வளருவான் என்ற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கெல்லாம் எங்களை நீதிமானா நீங்க வச்சிருக்கிறீங்களே, அதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி ஆவியானவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கிருபை நிறைந்தவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீவாதிபதியாய் வீற்றிருக்கிறவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, எங்க கண்மலையாய் இருக்கிற எங்க அன்பு தெய்வமே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீங்க தான் ஏசப்பா. எங்க காலை தள்ளாட விட மாட்டீங்க, அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். துதிகளுக்குள் வாசம் செய்யும் கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா, மனாதி வானங்கள் கொள்ளக்கூடாத மகிமையுடையவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு செவி கொடுப்பவரே ஸ்தோத்திரம், என்னை வல்லடிக்கு தப்புவிக்கிறவரே ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா, என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறீங்க, அதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை புல்லுள்ள இடங்கள்ல நீங்க ஆண்டவரே அப்பா நடத்துறீங்க, அதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம்.
அவர் எந்தன் சங்கீதமானவர், பலனுள்ள கோட்டையுமாம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவள் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமாம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவனவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர்கள் கணங்கள் போற்றும் தேவனவரே. வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் குறை திக்கற்ற பிள்ளைகளின் தேவனவரே. திக்கற்ற பிள்ளைகளின் தேவனவரே. அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமாம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவேன். வானவர் கிறிஸ்தேசு நாமம் அதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வானவர் கிறிஸ்தேசு நாமம் அதை வாழ்நாள் முழு வருகை இணைந்து என்றும், வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வணங்கு போற்றிடுவோம். வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். அவள் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமாம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஆமேன். ஏசப்பா, நன்றி ஆண்டவரே. நீங்க எங்களுக்கு ஆண்டவரே அப்பா அப்பா கோட்டையுமா இருக்கிறீங்க, பலனுமா இருக்கிறீங்க. ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்க எதிர்காலமா நீங்க இருக்கிறீங்க, எங்களை நேசிக்கிறவரா நீங்க இருக்கிறீங்க, எங்களை ஆதரிப்பவரா இருக்கிறீங்க. ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை காண்பவரா இருக்கிறீங்க அப்பா, உமக்கு நன்றி. எங்க ராஜாவே மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். இந்த காலை வேளையில தேவனுடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதற்காய் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. தொடக்கம் முதல் முடிவு வரை உடைய காருண்யம் சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். ஆமென், ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். ஆண்டவர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. மழைக்காக காத்திருக்கும் பயிர் போல நான் காத்திருப்பேன். கீழ் காற்று வீசுமன்று ஆவலுடன் எதிர்பார்த்திருப்பேன். மழைக்காக காத்திருக்கும் பயிர் போல நான் காத்திருப்பேன். கீழ் காற்று வீசுமன்று
ஆவலுடன் எதிர்பார்த்திருப்பேன், மழையாக இறங்கணுமே, என்னை முழுதும் நனைக்கணுமே, மழையாக இறங்கணுமே, என்னை முழுதும் நனைக்கணுமே, என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே, நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே, நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே, உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே, உம் சித்தம் நான் செய்யணுமே, என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே. ஆமாம் ஆண்டவர், ஒரு விசேஷித்த அனுபவம் ஆண்டவரே, உம்மோடு நடக்கின்ற ஆண்டவரே, உம்மோடு உறவாடுகின்ற ஆண்டவரே, உம்மோடு சஞ்சரிக்கின்ற ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாவதாக ஆண்டவரே. நீர் வார்த்தையினால் பேசுகின்ற தேவன், சிருஷ்டாலிங்கமாய் பேசுகின்ற தேவன், ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இன்றைய நாளில் இடைப்படுவீராக. தேவனே, உம்முடைய மிகுந்த விலையேற பெற்ற பிரசன்னம் பிள்ளைகளை ஆளுகை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறேன். தாயின்பேன் தகப்பனின்பேன், தனிமையிலே எந்தன் துணை என்பேன், தாயின்பேன் தகப்பனின்பேன், தனிமையிலே எந்தன் துணை என்பேன், சிநேகிதரேன் சிறந்தவரேன், கண்மணி போல் என்னை காப்பவரேன், சிநேகிதரேன் சிறந்தவரேன், மார்போடு என்னை அணைப்பவரே, மணவாட்டி என்றவரே, மணவாளன் இயேசுவே. ஆமாம் ஆண்டவரே, ஆமாம், அவர் நம்மோடு உறவாடும்படி மணவாட்டி சபையை தேர்ந்தெடுத்து இருக்கிறார். மணவாட்டி சபையை மறுரூபமாக்கும்படி, மணவாட்டி சபையை தம்முடைய சாயலாயிருக்கும்படி மணவாளன் எழுந்திருக்கிறார். மணவாட்டி சபையை மறுரூபமாக்கும்படி மணவாளன் எழுந்தருளி இருக்கிறார். ஹல்லேலூயா. மணவாட்டி என்றவரே, மணவாளன் இயேசுவே. மீண்டும் ஒரு தடை உணர்ந்தவர்களாக நாம் சொல்லுவோம். மணவாட்டி என்றவரே, மணவாளன் இயேசுவே, என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே, மழைக்காக காத்திருக்கும் பயிர் போல நான் காத்திருப்பேன், கீழ் காற்று வீசுமென்று ஆவலுடன் எதிர்பார்த்திருப்பேன்,
மழையாக இறங்கணுமே, என்னை முழுதும் நனைக்கணுமே. மழையாக இறங்கணுமே, என்னை முழுதும் நனைக்கணுமே. என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே, என் அன்பே என் உயிரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்கள் அனைவரையும் ஜீசஸ் குளோரி ஃபேமிலி சார்பாக ஸ்ரீலங்கை இந்திய நேரப்படி காலை நேரத்தில், இந்த கனடா நேரப்படி மாலை நேரத்தில் வாழ்த்தி வரவேற்கின்றேன். நாங்கள் தேவனுடைய வார்த்தை கூட நாங்கள் கடந்து செல்வோம். கண்களை மூடி ஒரு விஷய தலைகளை தாழ்த்தி ஜபிப்போம். ஆண்டவரே, நீர் இடைப்பட வேண்டுமா ஜபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் பேசுங்க. ஆண்டவரே, அடியினை மறைக்கிறேன் சிலுவைக்குள்ளே. ஆண்டவரே, இந்த வார்த்தைக்கு எதிராக கிரியை செய்கிற துறைத்தனங்கள், அதிகாரங்கள், வானம் மண்டலத்தில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகள், மனச யோசனை, சிந்தனை சக்திகள், ஆண்டவர் நான் இயேசு கிறிஸ்து மேல் அதிகாரத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். ஆண்டவரே, ஒரு வல்லமை இந்த இடத்திலே கடந்து வர வேண்டுமா ஜபிக்கிறேன். தேவ பிள்ளைகளை தேவனுடைய வார்த்தை கூட நேரடியாக நாங்கள் கடந்து செல்வோம். முதலாவதாக, நாங்கள் ஹூ ஆர் வி, நாங்கள் யார் என்பதை நாங்கள் மறந்து விடக்கூடாது. நாங்கள் தேவ பிள்ளைகளை நாங்கள் பொழுதுமே நாங்கள் நினைவில் இருக்க வேண்டும். நாங்கள் யாராக நாங்கள் இருந்தோம் என்று சொல்லி ஏசியா 45:9 சொல்லுகிறது. நான் வேகமாக வசனங்களை வாசிக்கின்றேன், குறிப்பெடுக்கிறவர்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளலாம். ஏசாயா 45:9, ஐசையா chapter 45 verses 9 says, we are clay, நாங்கள் களிமண். தேவ பிள்ளைகளை ஆண்டவர் எங்களை மண்ணிலிருந்து தான் உருவாக்கினார். ஆகவே நாங்கள் களிமண் என்பதை எப்பொழுதுமே நாங்கள் நினைவில் இருக்க வேண்டும். ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், யாக்கோபு 4:7-10 வசனங்கள் இப்படியாக சொல்லுவது. 7ஆம் வசனம் 10வது வசனம், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், சப்மிட் யுவர் செல்ஃப், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், humble yourself before the Lord. ஆகவே நாங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்பட்டு இருக்க வேண்டும். இதை நாங்கள் ஏனென்று சொன்னால், யாக்கோபு 4:6 சொல்லுகிறது, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவனுக்கு விளங்கிக் கொள்ளுங்கள், பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஆகவே தேவ பிள்ளைகளை நாங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களாகவும் அவருக்கு முன்பாக எங்களை தாழ்த்தினவர்கள் நாங்கள் இருக்க வேண்டும். ஆகவே அப்படி இருக்கிறதுக்கு நாங்கள் யார் என்றதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் களிமண்ணாக நாங்கள் இருந்த நாங்கள் அப்பொழுதுதான் எங்களுக்கு அந்த ஒரு பெருமை என்றது எங்களுடைய மனதிலே வராது. ஆகவே அப்படி நாங்கள் கிளேயாக இருந்த நாங்கள், Titus chapter 3 verses 3 says, நாங்கள் முற்காலத்திலே நாங்கள் எப்படி இருந்தோம் என்று, அதாவது தேவனை அறிகிறதுக்கு முதல், நாங்கள் ரட்சிப்படைவதற்கு முதல் நாங்கள் எப்படி இருந்தோம் என்று Titus chapter 3 verses 3 says, we are foolish, we are disobedient, slaves to various passion and pleasures, hated by others and hating one another. So we are foolish என்று சொல்லுகிறது. முற்காலத்தில் நாங்கள் எப்படி இருந்தோம்? We are foolish, disobedient, slave to various passion and pleasures, hated by others and hating one another. தமிழிலே மிகவும் அழகாக சொல்லுகிறது. நாங்கள் தீத்து 3ஆம் அதிகாரம் 3வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களாய் இருந்தோம். பிள்ளைகளை நாங்கள் முற்காலத்திலே நாங்கள் எப்படி இருந்தோம் என்றதை நான் சொல்றேன்னா, தேவனை நீங்கள் அறிந்து கொள்வது முதல் அதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள. அப்படி இருந்த எங்களை அந்த தீத்து 3ஆம் அதிகாரத்திலே 4வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது,
Titus chapter 3 verses 4 says, but when the goodness and loving kindness of God, our Savior, appeared, தம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயவும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது, தேவன் எங்கள் மேல் இருந்த மிகுந்த அன்பு என்று வேதம் சொல்லப்படுகிறது. தேவன் தம்முடைய அன்பினாலே, அவர் எங்கள் மேலே மனுக்குலத்திலே அவர் கொண்ட அன்பினாலே எங்களை ரட்சித்தார் என்று இந்த 3:5 எப்படியாக சொல்லுகிறது. அவர் தேவ பிள்ளைங்க கட்டாயம் நாங்கள் விளங்கிக் கொள்ளும். நாங்கள் கிளேயாக இருந்த நாங்கள் பலவித விக்கிரகாராதனைகளை இருந்த நாங்கள் துர்க்குணத்திலே இருந்த நாங்கள் புத்தியினராய் இருந்த கீழ்ப்படியாதவர்களாய் வழி தப்பி நடக்கிறவராய் இருந்த துர்க்குணத்தோடும் பொருளாசி உள்ளவர்களாய் இருந்த பெருமை உள்ளவர்களாய் இருந்த ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவர் பகைக்கிறவர்களாக இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுதுதான் தேவனுடைய அன்பு வெளிப்பட்டது. ஆகவே தேவனிய அன்பு வெளிப்பட்டது. ஆகவே இந்த கலாத்தியர் எபேசியன்ஸ் 2:4 சொல்லுகிறது, பிகாஸ் ஆஃப் த கிரேட் லவ். எபேசியர் 2:4 சொல்லுகிறது, நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுதி அன்பினாலே. அது அப்பேற்பட்ட வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் வானம் சிங்காசனம், பூமியும் பாதப்படி. அப்படி இருந்த தேவன் மனுஷர் மேலே கொண்ட அன்பு ஏனென்று எனக்கு தெரியாது. என்ன காரணத்துக்காக மனுஷர்ல அப்படிப்பட்ட நாங்கள் ஒரு தூசி அல்லது ஒரு புழு தேவன் கொண்ட மிகுந்த அன்பினாலே கலாத்தியர் Galatians chapter 4 verses 6 கடந்து செல்வோம் என்று சொன்னால், and because you are sons, God has sent the spirit of his son into our hearts, crying, Abba, Father. And because you are sons, God has sent the spirit of his son into our hearts. கலாத்தியர் 4:6 சொல்லுகிறது, மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களிலே அனுப்பினார். முதலாவது தேவன் என்ன செய்தார்? உங்களை புத்திரராக்கினார். ஏன் புத்திரராக்கினால்? அவர் உங்களை ரட்சித்தார். அவர் உங்கள் மேல் கொண்ட மிகுந்த அன்பினாலே அவர் உங்களை ரட்சித்தார். பிறகு புத்திரராக்கினார். அதுக்கு பிறகு அப்பா பிதா. பிறகு தேவன் தமது குமாரனுடைய ஆவியை அனுப்பினார். ஏன் குமாரனுடைய ஆவியை அனுப்பினார் என்று சொன்னால், அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதாக. ஆவை தேவ பிள்ளையிலே நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். தேவன் எங்களை முன்குறித்திருக்கிறார். எங்கே எப்பொழுது முன்குறித்திருக்கிறார் என்று சொன்னால், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளையும் எபேசியர் 1:4 சொல்லுகிறது. எபேசியன் chapter 1 verses 4 says, choose us in him before the foundation of the world. அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். ஆவி தேவ பிள்ளையிலே அவர் கொண்ட மிகுந்த அன்பு எங்களுக்கு புத்திர சுகார ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்பா பிதாவை என்று அழைக்கத்தக்க அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, தம்முடைய குமாரனுடைய ஆவியை எங்கள் மேல் வைத்திருக்கிறார். ஆகவே நாங்கள் குமாரனுடைய ஆவியை உடையவர்களாக இருக்கிறவர்கள் என்றால் என்ன செய்யணும்? எந்த நேரமும் எவ்வேளையும் அவரை நாங்கள் துதித்துக் கொண்டிருக்கிறோம். என்ன பிரச்சனைகள் என்ன இது என்றாலும் பரவாயில்லை, காரியம் இல்லை. நாங்கள் அவர்கள் களிமண்ணாக இருந்த எங்களை அவள் ரட்சித்தார். அப்பா பிதாவை என்று அழைக்கத்தக்க புத்திர சுகாரை ஆவியை கொடுக்கிறார். குமாரனுடைய ஆவி எங்கள் மேல் வைத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்தெடுத்திருக்கிறார். எங்களை எந்த நேரம் எவ்வளையும் நாங்கள் அவருக்கு நன்றி சொல்லாமல் இருக்கலாமா? ஒவ்வொரு நேரமும் குறைந்தது நான் வேலையில சில நேரம் எனக்கு நல்ல டைம்கள் கிடைக்கும். 8 மணித்தியாலம் வேலை செய்தாலும் குறைந்தது ஒரு 6 மணித்தியாலம் நான் நன்றி சொல்வேன். தேவனுக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவர், உமக்கு நன்றி ஆண்டவர், செய்த எல்லா காரியங்களுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர், துதிக்கிறோம் ஆண்டவரே. எந்த நேரமும் எவ்வேளை நடந்தாலும், நீங்கள் படுத்திருந்தாலும், நீங்கள் எங்க சென்றாலும், என்ன வேலை செய்தாலும் தேவனுக்கு நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். தேவனை எந்த நேரமும் நீங்கள் துதித்துக் கொண்டிருக்கணும். ஒரு நாள் ஆண்டவர் உங்களை உயர்த்தி அவருடைய ராஜ்யத்துக்கு
கண்டு உங்களை திருத்தெடுத்து மகத்துவமான பெரிய காரியங்களை உங்களை கொண்டு செய்வார். இந்த தேசத்தை, இந்த பட்டணத்தை, இந்த சபைகளை, அழிவு சபைகளை அசைக்கத்தக்கதாக உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் மாற்றுவார். நீங்கள் தாகத்தோடு இருக்க வேணும், விருப்பமோடு இருக்க வேணும், வாஞ்சையோடு இருக்கணும். தாகம் உள்ள ஜனங்களை தான் தேவன் தேடுகிறார். அவங்க தாகத்தோடு இருப்பீர்கள் என்று சொன்னால், வாஞ்சியோடு இருக்கிறீர்கள் என்று சொன்னால், அந்த தரிசனம் உங்கள் மேல் இருக்கும் என்று சொன்னால், நிச்சயமாக ஒரு நாள் வந்து நீங்கள் அவருக்காக எழும்பி பிரகாசிப்பீர்கள். நீங்கள் இந்த உலகத்தை, இந்த சபையை, பட்டணங்களை, தேசங்களை நீங்கள் அசைக்கிறவராக நீங்கள் மாறுவீர்கள். வேதம் சொல்லுகிறது, வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அவை தேவ பிள்ளைகளே கேட்ட ஒவ்வொருவருக்குமா நன்றி. நாங்கள் தலைகளை தாழ்த்தி நாங்கள் ஜெபிப்போம். நன்றி ஆண்டவர், இந்த கொடுத்த இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆவியின் ஜீவனுள்ள வார்த்தைகள் ஆண்டவரே, ஜீவனும் வல்லமை உள்ள இந்த வார்த்தைகளை கொண்டு நீர் ஒவ்வொரு ஜனங்களோடு பேசியதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் ஆண்டவரே 100 விதமாய் ஆண்டவரை பலன் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு இருதயங்களும் புடமிட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டு. உமக்கென்று ஆண்டவரை எழுந்து பிரகாசிக்கத்தக்கதாக ஆண்டவர், உமக்கென்று ஊழியம் செய்யத்தக்கதாக ஆண்டவர், உமந்து ராஜ்யத்தை கட்டத்தக்கதாக ஆண்டவர், இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் எடுத்து தேவன் தாமே நீ பயன்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் ஆண்டவரை நல்ல நிலத்திலே விழுந்த விதைகளாக ஆண்டவரை பலன் கொடுப்பதற்காக உமக்கு நன்றின்னு சொல்லுகிறோம் ஆண்டவரே. உடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே நான் உட்கொண்டேன். அது எனக்கு மதுரமும் மகிழ்ச்சியுமா இருந்தது. சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பிரயோஜனமுள்ள ஊழியக்காரன் நான் ஆண்டவரே. உமது கடமையை மாத்திரமே செய்தேன். நான் சிறுகவும் நீர் பெருகவுமாய் வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபித்து ஜெயிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நான் தொடர்ந்து இந்த வார்த்தைக்காக ப்ரே பண்ண பாஸ்டர் ஸ்டீவன் அவர்களை அழைக்கிறேன். பாஸ்டர் ஸ்டீவன், அது பிறகு கொஞ்ச நேரம் கீதம்மா நீங்க பிரயாசுக்கு ரெடி பண்ணலாம். ஜெபம் ஏதாவது 3 ஜெப குறிப்பு நீங்க ரெடி பண்ணுங்க. ஸ்டீவன் பாஸ்டர். Praise Lord, Pastor. கேக்குதுங்களா? ஓ, கேக்குது பாஸ்டர். கேக்குது. பரிசுத்த மன்மன் இந்த பரலோக பிதாவே, சோதரிக்கிறோம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த அருமையான செய்திக்காக நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, கிரியை செய்ய வார்த்தையில் உள்ள வல்லமை, ஜீவன் எங்கள் ஒவ்வொரு கேட்ட ஒவ்வொரு வாழ்க்கையிலும் வெளிப்பட ஜெபிக்கிற ஆண்டவரே. உடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற எந்த இடத்திலும் நீர் வந்து அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் வார்த்தையை உறுதிப்படுத்தி என்று வாசிக்கிறோம். இந்த வார்த்தையை உறுதிப்படுத்தி ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் வாழ்க்கையில விடுதலையும் ஆரோக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவருடைய ஜெயத்தையும் கொடுத்து நடத்தணும்னு சொல்லி ஜெபிக்கிற ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, உங்களுடைய வார்த்தையை தெய்வமே சோதரன் நீர் சொன்னதை செய்து முடித்து திரும்பபடி செய்திருக்கிறீர். உடைய வார்த்தையில் உள்ள ஜீவன் வல்லமை இருக்கின்ற வாசிக்கிறோம். உடைய வார்த்தை வானமும் பூமி அழிந்து போனாலும் அழியாத உடைய வார்த்தை தெய்வமே, நீர் வார்த்தையில் உண்மை உள்ளவர் என்று வாசிக்கிறோம். உங்களுடைய வார்த்தையில் ஒரு வல்லமை ஜீவன் எங்களுக்கு வெளிப்படட்டும். நீர் உண்மை உள்ளவர் என்று அறிகிற அறிவிலே நாங்கள் வளர அனுகிறோம் செய்யப்பா. தெய்வமே, நீர் நல்லவர், உண்மை உள்ளவர் என்கிற அறிவிலே வளர கிருபை செய்யுங்க ஆண்டவர். எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து தந்ததற்காய் சோதரம் 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 சோதரம். பிரசங்கித்த வார்த்தையை கொடுத்த பாஸ்டரையும் அவங்க குடும்பத்தாரி ஆண்டவர் ஆசீர்வதிங்க. இன்னும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தி ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவர் தாமே பொறுப்படுத்தி நடத்துங்க மீதியான வேலையெல்லாம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ பாஸ்டர். ஆண்டவர் தாமே உங்கள் குடும்பத்தினர் ஆசீர்வதிப்பாராக. கீதம்மா, ஜெபங்களுக்கு கூட வழி நடத்துறீங்களா? ஒரு 3 ஜெப குறிப்பு தேசங்களுக்காக ஜெபிக்கலாம். மற்றது ஃபேமிலி ஊழியங்கள், ஆத்துமாக்களுக்காக அப்படி ஏதாவது. சர்வ வளமுள்ள தேவனே, அப்பா பிதாவே, நன்றியோடு துதிக்கிறேன் ராஜா. அப்பா, இந்த நேரத்திலே நாங்கள் எங்களுடைய விண்ணப்பங்களை தூப கலசங்களாக உடைய பாதத்திலே வைக்க வந்திருக்கிறோம் ராஜா. நீர் எங்களுடைய கண்ணீர்களை காண்கிற தேவனாய் இருக்கிறீங்க. எங்களுடைய இருதயத்தின் குமுறல்களை பார்க்கிற தேவன் நீங்க ராஜா. அப்பா தகப்பனே,
முதலாவதாக நாங்க இந்த தேவனை அறியாத ஜனங்கள் அப்பா, எங்களுடைய குடும்பங்களிலே, எங்களுடைய உறவுகள் மத்தியில், எங்களுடைய சமூகங்களிலே இருக்கிற தேசங்களிலே அப்பா, உம்மை அறியாமல் இருக்கிற ஜனங்களுக்காக நாங்கள் அன்று பவுலடியார் பாரப்பட்டு ஜபித்தது போல அப்பா தகப்பனே, நாங்கள் இன்று பாரப்பட்டு ஜபிக்கிறோம் ராஜா. அன்பே உருவானவரே, உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை ராஜா. அவர்களுடைய இருதயங்களிலே உம்மை விசுவாசிக்காதபடி அவர்கள் மனங்களிலே, அவர்கள் சித்தத்திலே, உணர்ச்சியிலே சத்ருவானவன் போட்டிருக்கிற எல்லா அரண்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கும்படியாக நாங்கள் உம்மை கிஞ்சி நம்முடைய வல்லமுள்ள இரத்தத்தை அவர்கள் இருக்கிற இடங்களிலே அப்பா தகப்பனே, ஏனென்றால் ராஜா, நீங்க இந்த பூமியிலே வந்த பட்ட பாடுகள், உங்களுடைய இந்த பிரயாசங்கள் ஒன்றுமே வீணாக போகக்கூடாது ராஜா. எங்களுக்காக அவமானப்பட்டீங்க ராஜா, எங்களுக்காக அடிக்கப்பட்டீங்க, எங்களுக்காக நொறுக்கப்பட்டீங்க ராஜா. உம்முடைய எந்த காரியமும் பிரயாசமும் வீணாகாதபடி இத்தனை காலமும் நீங்க பொறுமையாக காத்திருக்கிறது ராஜா. ஒருவரும் கெட்டு போகாம நித்திய ஜீவனை அடைகிறதுக்காக ராஜா. அந்த உம்முடைய பொறுமை, உம்முடைய பிரயாசங்கள் வீணாக போகாதபடி இந்த ஜனங்களை ராஜா, குருட்டாட்டமுள்ள அப்பா இருதயங்களை கடினமாக வைத்திருக்கிற அந்த கல்லான இருதயங்களை அவர்களுக்குள்ளே எடுத்து சதையான இருதயங்களை அவர்களுக்குள்ளே ஊட்டுங்க ராஜா. அப்பா தகப்பனே, வார்த்தைகளை கேட்கும் போது அப்பா ராஜா, சுவிசேஷம் எந்த வழியிலாவது அவர்களுக்கு கேட்கப்படுகிறது ராஜா. ஒருவருமே இந்த உம்முடைய படைப்புகளை பார்க்கும் போது ராஜா, ஒருவரும் இதிலிருந்து தப்பிக்கொள்ள முடியாதது என்பதை நீங்க அறியறீங்க ராஜா. அப்பா, எங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படவில்லை என்று அவர்கள் சாக்கு போக்கு சொல்ல முடியாது என்னுடைய வசனம் சொல்லுகிறதே ராஜா. அப்படி இருக்க ராஜா, ஒருவரும் தப்பித்து கொள்ளாதபடி, எதுவும் சாக்கு போக்கு சொல்லாதபடி ராஜா, நீங்க அவர்களுடைய இருதயங்கள்ல பேசுங்க ராஜா. யாரை கொண்டு நீங்க செய்றீங்களோ உங்களுக்கு தெரியாது ராஜா. ஆனால் ராஜா, யாரோ ஒருவர் நீர் பாய்ச்சலாம், யாரோ ஒருவர் விளைய செய்யலாம், ஆனால் யாரோ ஒருவர் நீர் பாய்ச்சலாம், ஆனால் விளைய செய்வது நீங்க தகப்பனே. அப்பா, யாரிட மூலியமாவது அவர்கள் இந்த சுவிசேஷத்தை என்றா உடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறதை நாங்கள் அறிகிறோம் ராஜா. அப்பா தகப்பனே, தொடுங்க ராஜா. எங்களுடைய ஏக்கங்கள் எல்லாம் இந்த பூமியிலே ராஜா, அவர்கள் எத்தனை செல்வ செழிப்போடு வாழ்ந்தாலும் ராஜா, எத்தனை பொருட்களை சம்பாதித்தாலும் ராஜா, நீர் இல்லாமல் போனால் ராஜா அவர்கள் வீண் ராஜா. அவர்கள் ஆத்மாவை இழந்தார். நீர் இல்லாத அந்த நித்திய ஜீவனை அவர்கள் இழந்து போகாதபடி நீங்க பேசுங்க தகப்பனே. நாங்கள் உண்மையாக உருக்கத்தோடு பாரப்பட்டு ஜெபிக்கிறோம் ராஜா. எங்களுடைய ஜனங்களுக்காக, எங்களுடைய உறவுகளுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா, நாங்க இருக்கிற இடத்திலே எங்களை ஒவ்வொருவரையும் நல்ல சாட்சிகளாக நிறுத்துங்க ராஜா. அப்பா தகப்பனே, எந்த விதத்திலும் ராஜா, நாங்கள் உம்முடைய உங்களுடைய சர்வ நல்ல குணங்களையும் பரிசுத்தத்துல இருந்து அப்பா தகப்பனே சகல குணங்களை எங்களுக்குள்ளே கொண்டு அப்பா, நாங்க நல்ல சாட்சிகளாக இருப்பதன் மூலம் சுவிசேஷத்துக்கு நாங்கள் ஒரு நல்ல முன்மாதிரியா இருந்து எங்களை கண்டு அப்பா தகப்பனே, எங்களை கொண்டு பலரை நீங்க ரட்சிக்க சித்தமானார். அப்பா, எங்களுக்குள்ளே உங்களுடைய ஆவியிட கனிகளை கொடுத்து ராஜா எங்களை நீங்க பயன்படுத்துங்க தகப்பனே. உமால் முடியும் ராஜா. ஆனால் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நாங்கள் சில நேரங்களிலே ராஜா ஆவிக்குரிய மனுஷர்களாயிருந்து மாமிஷத்துக்குரிய மனுஷர்களால் எங்களுடைய பலவீனங்கள்ல மாறலாம். அப்பொழுதெல்லாம் தகப்பனே, உம்முடைய பரிசுத்தாவி எங்களுக்குள்ளே ஊற்றி ராஜா, உம்முடைய பரிசுத்தாவிலே எப்பொழுதும் நிறைந்து வாழ்ற ஒரு அனுபவத்தின் மூலம் நாங்க நல்ல சாட்சிகளாக, வெறும் வார்த்தைகளால மட்டுமல்ல ராஜா, செயல்களால நாங்க இருக்கக்கூடியவர்களாக ராஜா நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா, அதே போல ராஜா, இந்த தேசங்களுக்காக உம்மை நோக்கி வருகிறோம் ராஜா. அப்பா, நாங்க வாழுகிற தேசங்களாக இருக்கட்டும், நீர் விரும்பி தேர்ந்தெடுத்த உம்முடைய இஸ்ரேல் தேசமாக இருக்கட்டும் ராஜா. தேசங்களுக்காக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் ராஜா. அப்பா தகப்பனே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது உமக்கு பிரியமாக இருக்கிறது ராஜா. அப்பா, மற்றவர்களுடைய பார்வையிலே நீதி நியாயங்கள் எப்படி இருக்கிறது என்று தெரியாது. ஆனால் நீர் நீதியான தேவன் ராஜா. நீர் ஒருபோதும் பிழைக்க துணை போற தேவன் நல்ல ராஜா. அதனால ராஜா, நீங்க இஸ்ரவேல் தேசத்தை
அப்பா தகப்பனே அங்க இருக்கிற மக்களை, அதே போல ராஜா உலகங்களே யுத்தங்கள் நடக்கிற தேசங்களை, அது உள்ளூர் யுத்தங்களாக இருக்கலாம், வெளி நாட்டுகளோடான வெளியாரியான யுத்தங்களாக இருக்கலாம், எதுவான யுத்தங்களாக இருந்தாலும் ராஜா, நீர் யுத்தத்தை விரும்பாத தேவன், நீர் சமாதான பிரியர் ராஜா, நீர் சமாதான கர்த்தர். அப்பா தகப்பனே, உயிர் சேதங்கள் உடைமை சேதங்கள் ஏற்படாத வகையில ராஜா, உயிர்கள் வீணாக அழிந்து போகும், உண்மை அறியாமல் எத்தனையோ ஜனங்கள் செத்து போகிறார்கள் ராஜா. அப்பா ராஜா, நீங்க இதை அனுமதிக்க மாட்டீங்க ராஜா. ஆனால் ஏதோ காரணத்தின் நிமித்தம் நீர் இதை அனுமதித்திருக்கிறீர் என்பதை மாற்றம் நாங்கள் அணுகிறோம். இஸ்ரவேல் தேசத்தின் மேல மனமிருங்க ராஜா. நீங்க அவங்களுக்கு ஒரு காலத்தை கொடுப்பீங்கன்னு சொல்லி இருக்கிறீங்க ராஜா. அந்த காலங்கள் இதுவாகட்டும் ராஜா. அப்பா தகப்பனே, இஸ்ரவேல மனிதர்கள் உம்மை கண்டு அப்பா தகப்பனே, உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களாக, அப்பா தகப்பனே, உம்மை ஏற்றுக்கொள்கிறவர்களாக, நீர் ஒருவரே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை அறிந்தவர்களாக, அப்பா தகப்பனே, உண்மையான மெஸ்ஸியாவும் ஏற்றுக்கொள்ள நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை ராஜா. அப்பா, நியாய பிரமாணத்தினாலேயோ எங்களுடைய செய்கைகளினாலேயோ நாங்கள் நித்திய ஜீவனை அடைய முடியாது என்பதை அவர்களுக்கு உணர பண்ணுங்க தகப்பனே. அப்பா ராஜா, ராஜாக்களுடைய இருதயம் உங்களுடைய கரங்கள்ல இருக்கிறது. யாருடைய இருதயங்களை மாற்றி அமைக்கிற திறன் உனக்கு இருக்கிறது தகப்பனே. உம்மோட நீங்க பேசுங்க ராஜா. அப்பா தகப்பனே, யார் யாருக்கு எந்த நபர்களை அனுப்ப வேண்டும் என்பது உமக்கு தெரியும் ராஜா. ஏற்ற நபர்கள் மூலம் அப்பா தகப்பனே, ஏற்ற அமைப்புகள் மூலம் ராஜா, அந்த இடங்களிலே நாங்கள் சுவிசேஷம் நீங்க இந்த பூமியிலிருந்து போகிற நேரம் ராஜா, நீங்க எங்களுக்கு விட்டு சென்ற பணி அதுதான் ராஜா. உலகம் எங்கும் சென்று சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிக்க இந்த சுவிசேஷ பணி அப்பா தகப்பனே உலகம் எங்கும் போகட்டும் ராஜா. அப்பா தகப்பனே, அதே போல ராஜா, எங்களுடைய குடும்பத்துக்காக, எங்களுடைய ஜீசஸ் குளோரி ஃபேமிலி குடும்பத்துக்காக விசேஷமாக வருகிறோம் ராஜா. அப்பா தகப்பனே, எங்களுடைய மேய்ப்பருக்கு அதே நடாத்தும் குழுக்களுக்கும் பலவிதமான அப்பா தகப்பனே நமக்கு தெரியும், பலவிதமான எதிர்காலத்துல நடத்த வேண்டிய பலவிதமான திட்டங்கள் இருக்கிறது ராஜா. ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் தகப்பனே உமக்கு தெரியும், எங்களுக்கு பொருளாதாரம் ஒரு தடையாக இல்லாதபடி ராஜா, நீங்க உங்களுடைய ஊழியம், இது உங்களுக்கான ஊழியம் ராஜா. உங்களுடைய ஊழியத்துக்கு ஏற்ற அதுக்குரிய பொருள் தேவைகளை எல்லாம் நீங்க சந்திங்க ராஜா. அப்பா தகப்பனே, எந்த குறைக்காக அந்த ஊழியங்கள் தடைபடாதபடி தொடர்ந்து ஆண்டவரே, எல்லாராலையும் முடியாது ராஜா. நீர் எல்லாரையும் சில காரியங்களுக்கு தேர்ந்தெடுப்பதில்லை. இந்த கனமான ஊழியத்தை எங்களுடைய மேய்ப்பருக்கு கொடுத்திருக்கிறீங்க. தொடர்ந்து உமக்குள்ளே பலப்பட்டவராக அப்பா தகப்பனை உலகத்துல முடிவு பறிய அந்த பந்தய பொருளுடைய இலக்கை நோக்கி ராஜா, எந்த உலகத்தின் மாயங்களுக்கோ எந்த இதுகளுக்கோ காது கொடுக்காமல் அப்பா தகப்பனை கடைசி வரை இந்த ஊழியத்திலே அவர் தொடர்ந்து இருந்து அப்பா ராஜா, உமக்குரிய சாட்சியாக வாழ்ந்து அப்பா உம்மிடத்துல அந்த பரிசை பெற்றுக்கொள்ள, அந்த நித்திய ஜீவனை அடைந்து அப்பா தகப்பனே கடைசி வரை உமோடு சபையாக அவர் உம்மோடு வாழ நீர் அவருக்கு உதவி செய்யுங்க அப்பா தகப்பனே. அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க ராஜா, உறவுகளை ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா தகப்பனே, அதே போல ராஜா, எங்களுடைய ஜீசஸ் குளோரி ஃபேமிலில ராஜா, அப்பா தகப்பனே, இன்னும் அதிகமான ஆத்துமாக்களை நாங்கள் ஆதாயப்படுத்தி கொள்ள அப்பா ராஜா, நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா பிதாவே, உமால முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நாங்கள் அறிகிறோம் ராஜா. நீர் எங்களுடைய தேவனாய் இருக்கிறீங்க ராஜா. இதை நாங்கள் மனிதரை விசுவசித்து தொடக்கின இந்த கூட்டம் அல்ல ராஜா, உமாலே உருவாக்கப்பட்ட கூட்டம் ராஜா. நிச்சயமாக ராஜா, இதிலே நீர் உண்மையாக உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்திலே நிச்சயமாக இருக்கிறது ராஜா. தொடர்ந்து எங்களுடைய மேய்ப்பரோடு இருங்க ராஜா. மேய்ப்பருக்கு தேவையான அந்த பரிபூரண ஆசீர்வாதங்களை அப்பா தகப்பனே நீங்க கொடுங்க ராஜா. அவருக்கு மட்டுமல்ல ராஜா, இந்த பூமியிலே ராஜா எத்தனையோ பேர் ராஜா உண்மையாக அவர்களுக்கு உண்மையாக பலன் இல்லாத போதும், பலன் என்று சொல்லுகிறோம், உண்மையாக உம்மிடத்திலே நிற்கிற தேவ பலனை மட்டும் கொண்டு மற்ற எந்த சப்போர்ட்டும் இல்லாம அப்பா தகப்பனை மிகவும் பின்தங்கிய கிராமங்கள்ல, பின்தங்கிய இடங்களிலே ராஜா சபைகளை நடத்துற ஊழியக்காரர்களை விசேஷமாக இந்த நேரத்திலே நினைக்கிறோம் ராஜா.
அப்பா தகப்பனே, நீங்க அவர்களுக்கு நீங்க துணையாக இருங்க ராஜா. அப்பா உம்மால எல்லாம் முடியும் ராஜா. ஏனென்றால் நீங்க உம்முடைய ஊழியக்காரருடைய சுகஜீவியத்தை விரும்புகிற கர்த்தர் ராஜா. அவர்களுக்கு எந்த குறைவுகளும் வராதபடி ராஜா, அவர்கள் எடுத்த ஊழியங்கள் எல்லாம் நீங்க அவர்கள் ஆசைப்பட்டு அந்த உங்களுடைய ஊழியக்காரர்கள் மேல் உம்முடைய முகத்துல ஒளியை பிரகாசிக்க பண்ணி ராஜா, அவர்களை சுகஜீவியத்திலும் பலத்திலும் நீடிய ஆயுசு நாட்களிலும் கிருபை வரங்களினாலும் உம்மை அறிகிற அறிவினாலும் ஆசீர்வதித்து அவர்களை காக்கும்படியாக வேண்டுகிறோம் தகப்பனே. மற்றும் ராஜா, எங்கள் ஒவ்வொருவரையும் அது கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. அப்பா, நீர் எங்களை அறிந்த தேவன் ராஜா. நாங்கள் எந்த காரணங்களுக்காக உம்மை தேடுகிறோம் என்பதை நீர் அறிவீர் ராஜா. நாங்கள் வெறுமனே எதையும் பெற்றுக்கொள்வதற்கு உம்மை தேடாமல் தகப்பனே, நீர் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி இருக்கிறீங்க ராஜா. அது எத்தனை உண்மையானது எங்களை வாழ்க்கை அனுபவங்களிலே நாங்கள் கண்டிருக்கிறோம். அப்பா தகப்பனே, எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருங்க ராஜா. நீங்க இல்லாம உண்மையாகவே எங்களால தனிச்சு எதுவும் செய்ய முடியாது. ஆரம்பங்கள்ல எங்களுடைய காரியங்கள், நீர் இல்லாத காரியங்கள் எல்லாம் வெற்றியாக தோன்றினாலும், ஆனால் முடிவு எங்களுக்கு ஒருபோதும் சமாதானம் இல்லை ராஜா. நீங்க எங்களோடு கூட இருங்க, எங்களை வழி நடத்துங்க. உங்களுடைய ஆவியிட வல்லமையால எங்களை நடத்துங்க ராஜா. அந்த பரிசுத்தாவில நிறைகிற அனுபவத்தை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தந்து அந்த நிறைஞ்சி வாழுற அனுபவத்துல வாழ்ந்து நாங்க உமக்கு சாட்சிகளாக இருக்க உதவி செய்யுங்க. துதிக்கான மகிமையெல்லாம் ஒருவருக்கு செலுத்துகிறேன் ராஜா. வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ கீதம்மா. ஆண்டவர் தாமே உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் கடைசி ஆசீர்வாத ஜெபத்து கூட கடந்து செல்வோம். உங்கள் மத்தியிலே இவாஞ்சலிஸ்ட் அனான் அவர்கள் இலங்கை தேசத்திலே இணைந்திருக்கிறார்கள். சிஸ்டர் ப்ரே பண்ணலாமா? எல்லாருடைய ஆசீர்வாதத்துக்காக, அது மட்டுமல்ல சங்கமம் ரேடியோ இணைந்திருக்கிறார்கள், அவர்களுக்காக ப்ரே பண்ணுங்க. கர்த்தாவே, சுவாமி உம்மை துதித்து ஆராதித்து நமஸ்கரிக்கிறோம் சுவாமி. இந்த ஜெப கூடிகளும் ஒவ்வொருவரோடும் நீர் கதைத்தமைக்காக நன்றி என்று சொல்கிறோம் சுவாமி. ஆமாண்டவரே, இந்த காலை வேளை உமது காலை வேளை உமக்கு புதிதாக இருக்கிறது சுவாமி. நீர் கொடுத்த புதிய கிருபைக்காக நன்றி என்று சொல்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆமாண்டவரே, ஒவ்வொரு தேவைகளை நீர் அறிந்தவராயிருக்கிறீர் சுவாமி. ஒவ்வொருவருடைய தேவைகளை நீர் நிறைவேற்றுகிற தெய்வமாயிருக்கிறீர் சுவாமி. ஆமாண்டவரே, அது மாத்திரமல்ல, நாங்கள் உமக்கு சாட்சி உள்ளவர்களாக போகும் இடத்தில் உம்மை பிரதிபலிக்கிறவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. எங்கெங்கே குறைவுகள் இருக்கிறதோ அந்த குறைவுகள் எல்லாம் நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆமாண்டவரே, எந்த விதமான பாவங்கள் கரைத்திரை இல்லாத வாழ்க்கை வாழ்ற அந்த கிருபையை ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. கர்த்தாவே சுவாமி, நீர் கொடுக்கிற ஆசீர்வாதம் மட்டுமே இந்த குடும்பம் ஒவ்வொரு குடும்பங்களில் நிலைத்திருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. உமக்கு பிரியமில்லாத காரியங்கள், உமக்கு வேண்டாத காரியங்கள், நீர் வேண்டாம் என்று சொல்லுகிற காரியங்கள் எதுவுமே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இல்லாதபடிக்கு ஒவ்வொருவரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை முகமுகமாக பார்க்கிற அந்த கிருபையை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறதுக்காக நன்றி என்று சொல்கிறேன் சுவாமி. யார் யார் என்னென்ன ஊழியங்கள் செய்கிறாரோ அந்த ஊழியங்கள் எல்லாம் என் தேவனுக்கு பிரியமான முறையில் நடக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. உம்மை மாத்திரமே மகிமைப்படும்படியா, உம்மை மாத்திரமே மகிமைப்படுகிறதா அந்த ஊழியங்கள் இருக்க வேண்டும் சுவாமி. மனிதரின் முகத்துக்காக அல்ல, என் தேவனின் மகிமைக்காக ஒவ்வொரு காரியங்களும் நடக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்பா சுவாமி, உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கிறவர்களாக, உலகத்தின் சத்தத்தை அல்ல சுவாமி, சத்தத்தை கேட்கிறவர்களாக ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆமாண்டவரே, இந்த கிருபைக்காக மகா நன்றி என்று சொல்கிறேன் சுவாமி. கர்த்தாவே சுவாமி, இந்த ஜெபத்துக்கு நீர் ஆமென்றும் ஆமென் என்றும் பதில் கொடுத்தமைக்காக நன்றி என்று கூறி இயேசுவின் அதியுன்னத அதிவல்லமையுள்ள நாமத்தினாலே நான் ஜெபம் கேட்டு நிற்கிறேன் என் நேசமுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். அப்படியா? நாங்கள் எல்லாரும் இந்த சங்கமம் வானொலிக்காக நாங்கள் ஜெபிப்போம். சங்கமம் வானொலியை நடத்தி கொண்டிருக்கிற லெஸ்லி ஐயா அவர்களுக்கும் ஆகும், துணைவியார் ரீட்டா
ரீட்டா அம்மா அவர்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். நேரடியா கேட்டுக்கொண்டிருந்த வானொலிக்காக நாங்கள் ஜெபிப்போம். ஒரு விஷயம் எல்லாருமே கண்களை மூடியாம ஆண்டவரே, இந்த நேரத்திலே ஆண்டவரே, இந்த சங்கமம் வானொலி ஸ்தாபகர் ஆண்டவர் லெஸ்லி அலியாவை ஒப்பு கொடுக்கிறேன். துணைவியா ரீட்டா அம்மாவை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆமா, அவர்களுடைய ஊழியத்தின் எல்லைகளை ஆண்டவர் விஸ்தாரப்படுத்த ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ ஆண்டவரே, அந்த குடும்பத்திலே ஆண்டு தேவைகளை சந்திக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். இன்னும் ஆண்டவர் உமது ராஜ்யம் ஆண்டவரே, உமது வார்த்தை ஆண்டவரை அநேக தேசங்களுக்கு ஆண்டவரை, கனடா தேசம் ஆண்டவர் முழுவதும் ஆண்டவர், இன்னும் என்ன காரியம் என்ன சித்தங்கள் இருக்கிறதோ ஆண்டவர், தடை இல்லாமல் ஆண்டவரை நீர் இவர்களை ஆண்டவரை இந்த உமது வார்த்தை எல்லா இடத்திலும் ஆண்டவரை அனுப்பி செல்ல ஆண்டவர் அனுக்கிரகம் பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவர். இன்னும் என்னென்ன ஆண்டவரை வாஞ்சை இருக்கிறதோ ஆண்டவரை, ஊழிய தாகங்கள் இருக்கிறதோ ஆண்டவரை, அவற்றை ஆண்டவரை நீர் விஸ்தாரப்படுத்தி கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஊழியத்தின் எல்லைகளை கேட்கிறோம் ஆண்டவரை, வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் மேற்கிலுமாக கேட்கிறோம் ஆண்டவர். அந்த குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிங்க. இன்னும் அதிகமாக உமக்கென்று ஆண்டவர் பிரயாசப்பட்டு ஊழியம் செய்ய ஆண்டவரை, அந்த மகனை ஆண்டவரை நீ பெரிதாக ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவர். அவருடைய சுகத்தை ஆண்டவர் விசாரிக்கிறோம் ஆண்டவரை. வாதையின் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேராது என்ற வார்த்தையின்படி ஆண்டவர், அந்த குடும்பத்திலே சங்கார தூதன் ஆண்டவரை கண்ணை விடாதபடி ஆண்டவரை, உமது சட்டை நிழலுக்குள்ளே ஆரோக்கியம் ஒன்று என்ற வார்த்தையின்படி ஆண்டவரை அந்த குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர். ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவர். அந்த வீட்டிலே ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவர் ரத்தத்தை பூசுகிறோம் ஆண்டவர். பிள்ளைகள் ஆண்டவர் செய்யிட்டு கையிலிட்டு செய்யும் எல்லா காரியங்களையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்க. என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ ஆண்டவர், அவற்றையெல்லாம் சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அந்த குடும்பம் ஆண்டவரை பட்டணத்துக்கு ஆசீர்வாதமான குடும்பமாக நீர் மாற்றுவதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவர். அவரை கொண்டு ஆண்டவர், இந்த சங்கமம் வானொலியை கொண்டு ஆண்டவர், நீ தேசத்தில் ஆண்டு சபைகளில் பட்டணங்களிலே ஆண்டு இந்த கனடா தேசத்திலே இன்னும் பெரிய மகத்துவமான மகிமை உள்ள உண்ணாம மகிமைக்காக நீர் செய்ய போற கிருபைக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வானொலி ஸ்தாபக நேயர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். இன்றைய ராத்திரி வேளையிலே ஆண்டவர், நீ படுக்கும் பொழுது பயப்படாதிருப்பாய், படுத்துறங்கும் பொழுது உன் நித்திரை இன்பமாயிருக்கும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவர். ஒவ்வொரு வாசல்கள், வீடுகள், வால்கால்கள், நிலைகள் ஆண்டவர், ஜன்னல்கள், படுக்கை அறைகள் ஒவ்வொன்றிலும் உமது பரிசுத்த ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே, ஒவ்வொருவரை நீ பாதுகாக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவர், வேலி எடுத்துக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவரே, என் மீட்பரும் என் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து என் நாமத்திலே ஜெபித்து ஜெயம் எடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, நாங்கள் எல்லாருமே நாங்கள் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல பாவங்களையும் மறவாதே. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்தாவியினுடைய அந்யோன்யாக்கியமும் உங்கள் அனைவரோடும் சதா காலமும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். Thank you everyone and God bless you.